ட்ராப் அவுட் ரேஷியோ ஒன்றே சொல்கிறேன். 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு நாங்கள் வந்து எக்ஸாம் வைக்கிறோம். அப்படி வைக்கும்போது அந்த பிள்ளைங்க ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் 3ஆம் வகுப்பு பிள்ளைங்களை வீட்டில் உட்கார வச்சு நீங்கள் எப்படி அட்வைஸ் பண்ணீங்க? அந்த குழந்தைங்க என்னன்னு தெரியும். அப்பா நான் கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு நான் சேர்த்துட்டேன்ப்பா, எப்படியாச்சும் இதில் நீ பாஸ் பண்ணிப்பா, நீ உட்காந்து படிப்பா. அந்த பிள்ளைங்க அது உங்களை அந்த சாக்லேட் சாப்பிட்ற வயசு அந்த பிள்ளை உங்களை பார்த்துட்டே இருக்கு. நீங்கள் என்னமோ அப்பா ஏதோ நமக்கு சொல்கிறாருப்பா என்ன அந்த ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாருமே சொல்கிறேன், தரமான கல்வி வழங்க வேண்டும் என்பதற்கு தான் ஒவ்வொரு செக்டார் பேசிஸில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் புதிதாக திட்டத்தை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க அதர் ஸ்டேட்ஸ்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் 6ஆம் வகுப்புலேருந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கான எஸ்சிஆர்டி இப்போ நாங்கள் பேச ஆரம்பிச்சிட்டோமே. இப்போ அந்த குழு போட்டு இப்போ அடுத்த கல்வியாண்டில் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நம்ம கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோமே. இன்றைக்கி இருக்க ட்ரெண்டுக்கு அறிவு சார்ந்த சமுதாயம் 51 AH என்ன சொல்லுது? நமக்கு ஒவ்வொரு குடிமகனையும் அறிவு சார்ந்து சிந்திக்க வைக்க வேண்டும், அறிவு சார்ந்து அவனுக்கு கல்வியை கொண்டு செல்ல வேண்டும் என்றானே சொல்கிறாங்க. ஆக இன்றைக்கு அரசாங்கம் கொண்டு வருகின்ற இப்போ RTI ஆக்ட் நம்ம கொண்டு வரோம்னா அதில் பல சரத்துகள் சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷனில் கொண்டு வரப்பட்டது தான் ஆக்ட். அப்போ இதை பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்போ சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷனே எதிர்த்து போகின்ற அளவிற்கான பல வேலைகள் தான் இன்றைக்கி அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை ஒவ்வொரு மாநிலம் தான் அறியும். நமக்கு இன்றைக்கி என்ன தேவை, நாம் என்ன பேசும்போது கேரளா அப்படி பேசாது, அவங்க வேறு மாதிரி பேசுவாங்க, வெஸ்ட் பெங்கால் வேறு மாதிரி பேசுவாங்க. ஏன்னா அவங்க மாநிலத்துக்கு என்ன தேவை என்பது அவங்களுக்கு தெரியும் என்பதற்காக இதை சொல்கிறேன். இதில் ஒரு பெரிய அண்ணன் மனப்போக்கோடு நான் சொல்கிறத ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆளுங்க இந்த சைஸ் தான் பண்ணி எல்லாருமே போட்டுக்கணுங்கிற மாதிரியான சொல்கின்ற வேலையைத்தான் அதை எஜுகேஷன் செய்யாதீர்கள் என்பதற்காகத்தான் அதை நான் சொல்கிறேன். தேங்க்யூங்க.